இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணால் நான் பேசுவேன். யார் கூப்பிட்டாலும் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு ஒரு சிலர் திட்டுறதவங்களும் இருக்கிறாங்க, பாராட்டுறவங்களும் இருக்கிறாங்க. 2 பேர்த்தோடையும் பேசுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்னோடய ஒப்பீனியன். அண்ட் 99.99% எனக்கு பொய் பேச பிடிக்காது. நான் தெரிஞ்சு எந்த ஒரு பொய் பேசுவேன். இஃப் பை சான்ஸ் இஃப் தேர் இஸ் அ மிஸ்டேக் ஐ ஆல்சோ சே ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஓகே, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில ஃபேஸ்புக் பீப்புள் வந்து பெரிய ஹீரோ வர்ஷிப் பண்ணுறாங்க. இதெல்லாம் படித்த முட்டாள்கள், படித்த அரக்கர்கள் கூட சொல்லலாம். ஏனென்றால் நீ என்னென்ன அட்டூழியம் பண்ணாய், நீ பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு சொல்லிட்டு, நான் பேசுவதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீ செய்வதெல்லாம் பொய்யாக இருந்தால், உனக்கும் உன் வீட்டில் ஒரு அம்மான்ட்டு இருப்பாங்க, ஒரு பொம்பளை பிள்ளைன்ட்டு இருக்குது, உனக்கு உன் பொண்டாட்டி. ஓகே, மேபி உன் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நீ பண்ண அட்டுழியங்கள், நீ எப்படி இந்த லேடி மெம்பர்ஸை அசிங்கப்படுத்தினாய், அவங்களே அசிங்கமாக பேசினான்னு சொல்லிட்டு இப்போது அந்த டெய்ஸின்னு சொல்கிறவங்க பிஜேபியில் ஒரு ஏதோ பதவியில் இருந்தாங்க. அவங்க வந்து முதல்லே ஷி வாஸ் டூயிங் சம் யூடியூப்பில் வீடியோஸ். அவங்கள எப்படியெல்லாம் நீ பேசியிருக்காய் என்று அவங்க பேசியிருக்காங்க. இந்த காணொளி பார்த்து நான் பேசுகிறேன். நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன், நீ ஒரு அயோக்கியன் என்று. மக்கள் இன்றைக்கு இந்த விஜய்க்கு ஓட் போட்டு ஒரு சில பெண்கள் க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது, இவங்களுக்கு ஆட்சினா என்னன்னு தெரியாது. நல்லது பண்ணுறாரு, என்ன நல்லது பண்ணிட்டார் இப்போ வந்து இந்த ஒரு மாதத்துலன்னு சொன்னால் தே டாக் நான்சென்ஸ். ஏன்னா அந்த பொம்பளைங்களுக்கு அறிவு என்பதே கிடையாது. தே ஆர் அவனோட சினிமா கிளாமரில் இந்த தொப்பி கிப்பியெல்லாம் அடிச்சா நீங்களும் ஓடிடுவீங்கடா. அவனெல்லாம் விக்கு நான் வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க. எனக்கு நான் எப்போவுமே இந்த இது போடுவேன், முடி இருந்தாலும் போடுவேன், முடி இல்லாட்டியும் போடுவேன், மொட்டையாகவும் போவேன். எனக்கெல்லாம் அதை பற்றியே கிடையாது. ஓகே, அப்போ வந்துட்டு இந்த விஜய் ஒரு தோப்பாவை போட்டுக்கிட்டு உங்களை ஊர் ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவர் பேர் அழகுன்னு சொல்லி. அந்த பேர் அழகை பார்த்து தான் நீங்கள் எல்லாரும் ஒரு மாய மாதிரி அவனுக்கு என்ன ஒரு இண்டிவிஜுவலாக தான் வந்துட்டு தான் வந்து இதில் சினிமாவில் 30 வருஷமாக நடிச்சிட்ருக்கான். என்ன பண்ண முதல் வந்த காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் என்ன செய்திருக்கான், அவனோட ஃபிலிம்ஸில் என்ன இருக்குது, எல்லாமே அசிங்கமாக பாட்டு, அசிங்கமாக சீன்ஸு. இதை வச்சுட்டு நீங்கள்லாம் ஒரு பெரிய மேதாவின்னு சொல்லி அவனை ஹீரோ ஆக்குறீங்க. அது இந்த மாதிரி அயோக்கியங்களே க்ளோரிஃபை பண்ணுறது தவறு, தேவையில்லை. நீங்கள் நிறைய பேர் இதுதான் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது நல்லதுக்கு இல்லை. நீங்கள் பண்ணுறதால மக்கள் பாவம் ஹானஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆர் சஃபரிங். அந்த டேசி அவர்கள் பேசுறது அட்லீஸ்ட் அவங்க, ஆனால் ஒரே ஒரு தப்பு நான் டேசி மேலே நான் சொல்லுவேன். என்னென்னா, டேசி இன்றைக்கு பேசுறது அன்றைக்கே பேசியிருக்கணுமம்மா. ஏன்னா எதுக்கு பயப்படணும்? சாவு ஒரு தடவை தான். நான் ஒரு தனி மனுஷி தான். எனக்கு ஒன்று என்னென்னா, என்னோட கடவுள் என்னை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்போ வந்துட்டு என் கடவுள் தான் என்னை பேசு சொல்கிறார். இல்லாட்டி எனக்கு தேவையில்லை, எனக்கு 1008 வேலை இருக்குது. இந்த 10 நிமிஷம் கூட ஐ வேஸ்ட் மை டைம் டாக்கிங். பட் என் கடவுள் சேஸ் கிவ் அ மெசேஜ். ஓகே, என்னமோ சும்மா என்னமோ பெரிய அண்ணாமலை வந்துட்டார், அண்ணாமலை டிங்கி அதான் பரதேசிங்களா? வேலையை போய் பாருங்கடா. போய் உங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒழுக்கமாக சம்பாதிக்கிறது போடுங்க. அந்த பொம்பளைங்க ஒரு சில பொம்பளை கழுதிங்க என்னமோ பெரிய ஹீரோ. அங்கே ஒரு விஜய் ஹீரோ வந்து நாடு புதுசவர் ஆகிட்டுருக்குது. இங்கே இந்த அண்ணாமலை ஹீரோன்னு தான் என்ன பாக்கி நம்மளுக்கு. பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணியே நீங்களும் அழிய போகிறீங்க, நாட்டையும் அழிக்க போகிறீங்க. ஐ எம் வார்னிங் that this is a bad trend. அண்ட் மக்களாகிய நாம் எல்லோரும் யோசிக்கணும். சும்மா வந்துட்டு ஜால்ரா அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஜாதி ரீதியாக திட்டுறது, மத ரீதியாக திட்டுறது, மொழி ரீதியாக திட்டுறது, இதெல்லாம் தேவையில்லை. நம்ம எல்லோரும் ஒன்று என்று நினைத்து நாடோட அண்ட் நம்ம வீட்டோட டெவலப்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு ஒழுக்கமாக இருங்க. ஏனென்றால் நம்ம வந்து மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த போர்
பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா எங்கே போதோ தெரியாது. அப்படியே நின்னாலும் இந்த பொருளாதாரம் அடிப்பட்டு இருக்கிறது. இதை சீர்திருத்தற்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம எல்லோரும் வேலை செய்யணும். இந்த இலவசங்கள் அலையாதீங்க. அது நல்லதுக்கே இல்லைன்னா அது உங்களையும் அழிக்கும், நாட்டையும் அழிக்கும். யோசித்து சிந்திச்சு உங்கள் வேலையை பாருங்கள். வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு நேற்றே பேசணும் என்று நினைத்திருந்தேன். பட் எனக்கு டைம் இல்லாததால் என்னால் பேச முடியல. இப்போ எல்லாருமே என்னமோ பெரிய இந்த பிஜேபியிலன்னு வந்திருக்க ஒரு அண்ணாமலை என்னமோ பெரிய ஒரு கிரேட் ஹீரோ மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய மக்களுக்கு படித்தவர்கள் தான் இந்த முட்டாள்தனமான ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணுறேன். நான் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், கொஞ்சம் வயசில் பெரியவர்களே கண்டதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போது பிஜேபியில் இந்த ஆள் வந்ததே 4 வருஷத்துக்கு முன்னால், ரொம்ப வச்சா 6 வருஷமே வச்சுக்கலாம், 2020. அப்போ அதுக்கு முன்னால் பிஜேபி இல்லையா? இல்லாட்டி பிஜேபியில் நல்லவர்களே இல்லையா? நல்லவர் கெட்டவர் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். இது இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரும் பேசுவது எவ்வளோ கொச்சைத்தனமாக இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இல்லாட்டி ஆண் ஆதிக்கமாக. They're all male MCPs, that is male chauvinistic pigs. அவங்களோட அந்த ஆட்டிடியூட் என்னமோ பெரிய இந்த ஒரு அரக்கனை க்ளோரிஃபை பண்ணுறாங்க. இப்போ நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கேன், இவன் ஒரு 20,000+ கோடி கொள்ளையடித்திருக்கான் இந்த 4 years ஆஃப் ஹிஸ் அரசியல் வாழ்க்கை. அவனுக்கு பதவி கிடைச்சது 2022, 2025 he had to resign. அந்த 3 வருஷ காலத்திலேயே அவன் I think it's not 4 years but the 3 years of power எவ்வளோ கொள்ளடித்திருக்கான்னு அவனுக்கு தெரியும். மிஸ்டர் அண்ணாமலை, நான் இந்த காணொலி உனக்காகவே பண்ணுறேன். ஏனென்றால் உன்னை எப்படி அமித்ஷாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உன்னை எப்படி கார்னர் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட உன்னோட கொள்ளடித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. உன்னை ரேஸ் கோர்ஸில் கூப்பிட்டு அங்கேயே உன்னை மிரட்டினாங்க. நீ இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாலேயே கட்சியை ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணும்போது உனக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது உன் மனசாட்சிக்கு தெரியும் நான் பேசுவது உண்மை என்று. ஓகே, அதில் டோன்ட் டாக் நான்சென்ஸ். நீ எங்கே இருந்து உனக்கு இந்த இவ்வளோ ரியல் எஸ்டேட்டுக்கு பணம் வந்திருக்குது? நீ அந்த தினேஷ் ராஜா, இந்த ஈஷாக்காரனோட மேனேஜரோட நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுறன்ட்டு எங்களுக்கு தெரியும். நீ எப்படி அந்த அமெரிக்காலேருந்து அந்த பெண்மணி அவர்களை அவாய்ட் பண்ணாய். நீ யூ டிடன்ட் வாண்ட் டு கிவ் அன் அப்பாயின்மெண்ட். அப்போது நீ எந்த மக்களை சந்திப்பாய்? ஒரு பெண் தன் குழந்தை 2 பேரும் அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள், அவர்கள் கேட்ட ஒரு அப்பாயின்மெண்ட். அப்போ நீ எப்படி மக்கள் பிரதிநிதியாக வர முடியும்? இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணால் நான் பேசுவேன். யார் கூப்பிட்டாலும் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு ஒரு சிலர் திட்டுறதவங்களும் இருக்கிறாங்க, பாராட்டுறவங்களும் இருக்கிறாங்க. 2 பேர்த்தோடையும் பேசுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்னோட ஒப்பீனியன். அண்ட் 99.99% எனக்கு பொய் பேச பிடிக்காது. நான் தெரிஞ்சு எந்த ஒரு பொய் பேசுவேன். பை சான்ஸ் இஃப் தேர் இஸ் அ மிஸ்டேக் ஐ வில் ஆல்சோ சே ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஓகே, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில ஃபேஸ்புக் பீப்புள் பெரிய ஹீரோ வர்ஷிப் பண்ணுறாங்க. இதெல்லாம் படித்த முட்டாள்கள், படித்த அரக்கர்கள் கூட சொல்லலாம். ஏனென்றால் நீ என்னென்ன அட்டூழியம் பண்ணாய், நீ பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு சொல்லிட்டு, நான் பேசுவதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீ செய்வதெல்லாம் பொய்யாக இருந்தால், உனக்கும் உன் வீட்டில் ஒரு அம்மான்ட்டு இருப்பாங்க, ஒரு பொம்பளை பிள்ளைன்ட்டு இருக்குது உனக்கு, உன் பொண்டாட்டி. ஓகே, மேபி உன் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் நீ பண்ண அட்டுழியங்கள், நீ எப்படி இந்த லேடி மெம்பர்ஸை அசிங்கப்படுத்தினாய், அவங்களே அசிங்கமாக பேசினான்னு சொல்லிட்டு, இப்போது அந்த டெய்ஸின்னு சொல்கிறவங்க பிஜேபியில் ஒரு ஏதோ பதவியில் இருந்தாங்க. அவங்க முதல்லே ஷி வாஸ் டூயிங் சம் யூடியூப்பில் வீடியோஸ். அவங்கள எப்படியெல்லாம் நீ பேசியிருக்காய் என்று அவங்க பேசியிருக்காங்க. இந்த காணொலி பார்த்து நான் பேசுகிறேன். நான் முதலிருந்தே சொல்கிறேன், நீ ஒரு அயோக்கியன் என்று. இப்பேற்பட்ட
அயோக்கியர்களை நீங்கள் வந்து ஹீரோ வர்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அரக்கர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்? ஃபார் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த விஜய்க்கு எந்த யோகிதமும் கிடையாது. தான் வீட்டு ஃபேமிலி, வைஃப் அண்ட் சில்ட்ரன், பையன் அண்ட் மகள் அவர்களே புறக்கணித்துட்டு பப்ளிக்காக இன்னொரு பொண்ணோட சுற்றுறான்னா அப்போ எவ்வளோ ஒரு தெனாவெட்டு அந்த மனுஷனுக்கு இருக்கணும். அவங்களாம் மனுஷனே கிடையாது, இவங்கெல்லாம் அரக்கர்கள். என்னோட அகராதியில் என் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? இவர்கள் எல்லாம் அரக்கர்கள், இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று. அப்போ வந்து இந்த மக்கள் இன்றைக்கு இந்த விஜய்க்கு ஓட் போட்டு ஒரு சில பெண்கள் க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது, இவங்களுக்கு ஆட்சினா என்னன்னு தெரியாது. நல்லது பண்ணுறாரு, என்ன நல்லது பண்ணிட்டார் இப்போ வந்து இந்த ஒரு மாதத்துலன்னு சொன்னால் தே டாக் நான்சென்ஸ். ஏன்னா அந்த பொம்பளைங்களுக்கு அறிவு என்பதே கிடையாது. தே ஆர் அவனோட சினிமா கிளாமரில் இந்த தொப்பி கிப்பியெல்லாம் அடிச்சா நீங்களும் ஓடிடுவீங்கடா. அவனெல்லாம் விக்கு நான் வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க. எனக்கு நான் எப்போவுமே இந்த இது போடுவேன், முடி இருந்தாலும் போடுவேன், முடி இல்லாட்டியும் போடுவேன், மொட்டையாகவும் போவேன். எனக்கெல்லாம் அதை பற்றியே கிடையாது. ஓகே, அப்போ வந்துட்டு இந்த விஜய் ஒரு தோப்பாவை போட்டுக்கிட்டு உங்களை ஊர் ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவர் பேரழகுன்னு சொல்லி. அந்த பேரழகை பார்த்து தான் நீங்கள் எல்லாரும் ஒரு மாய மாதிரி அவனுக்கு என்ன ஒரு இண்டிவிஜுவல் தான் தான் வந்து இதில் சினிமாவில் 30 வருஷமாக நடிச்சிட்ருக்கான். என்ன பண்ண முதல் வந்த காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் என்ன செய்திருக்கான்? அவனோட ஃபிலிம்ஸில் என்ன இருக்குது? எல்லாமே அசிங்கமாக பாட்டு, அசிங்கமாக சீன்ஸு. இதை வச்சுட்டு நீங்கள்லாம் ஒரு பெரிய மேதாவின்னு சொல்லி அவனை ஹீரோ ஆக்குறீங்க. அதே மாதிரி தான் இந்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, மோடி அண்ட் அமித்ஷா ஹேவ் நாட் பிளெஸ்ட் ஹிம் டு ஸ்டார்ட் அ பார்ட்டி. நிறைய ஜேர்னலிஸ்ட் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ இந்த கட்சி வந்துட்டு விஜயை எதிர்க்கிறதுக்காக மோடி அண்ட் அமித்ஷாவோட பிளெஸ்ஸிங்ஸோட ஆரம்பிச்சுக்கலாம். கிடையாது. அமித்ஷா இஸ் வெரி ஆங்கிரி. அமித்ஷா வந்துட்டு அண்ணாமலையை முடிச்சு கட்டணுன்னு தான் உட்காந்துட்ருக்காரு. ஏனென்றால் இவனோட தில்லு முள்ளெல்லாம் அவங்க கையில் இருக்கிறது. எப்படி ஒரு ஆருத்ரா கோல்டு எவ்வளோ மக்களை ஏமாத்தின ஒருத்தவங்கிட்ட அந்த ஏமாத்த பணத்தை இவன் வாங்கிட்டு, அப்போ இவன் எவ்வளோ யோகியமானவன். அதுக்கப்புறம் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் நினச்சி அந்த மந்திரிகளை அந்த முட்டா பசங்க இவனை நம்பி இவனுக்கு போய் காசு கொடுத்து ஒரு 8000 கோடி அங்கே வாங்கி அதுலேயே 10,500 கோடி வந்துச்சு. ப்ளஸ் மிச்சதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் மற்றவங்கள் வகேரா பீப்புளுக்கு இந்த பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், அந்த பெர்மிஷன், இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இவனும் அவன் அந்த பொம்பளையே இருக்குது. அந்த வானத்தி அதில் நிறைய அந்த பிஜேபியில் நிறைய பேர் ஏமாத்துறது தான் அவங்களுக்கு வேலை. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த மக்கள் என்னமோ இவன் தான் தமிழ்நாட்டையும் இந்தியாவையே என்ன சொல்கிறது காப்பாற்ற போகிறான்னா, டேக் இட் ஃப்ரம் மீ, ஐ வில் டேக் அ பெட் ஆன் தட் இவன் வெகு சீக்கிரத்தில் அழிவான். நான் வந்துட்டு தேவையில்லாமல் பேச மாட்டேன், பேசினா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த மாதிரி அயோக்கியர்களே இந்த மக்கள் பின்பற்றினால் forget the ஜாதி, forget all this thing. ஏன்னா ஐபிஎஸ் இருக்கவன் எல்லாருமே பெரிய யோகிய சிகாமணிகளா? எவ்வளோ பேர் வந்துட்டு மாமூல் வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு 2 பொண்டாட்டி, இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு, எவ்வளோ பெண்களை கற்பழித்த ஆஃபீஸர்ஸும் இருக்கிறார்கள். வேணுமா பேரோடு சொல்லுவேன், பட் எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரையிலும் இந்த மாதிரி அயோக்கியர்களை நான் கண்டிப்பாக என் கடவுள் என் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த மாதிரி ஆட்களை பேசாமல் விடாதே. இவன் என்னமோ பெரிய யோகிய சிகாமணி போட பிஸ்னஸ் பண்ண போட, நீ எதுக்கு தான் இன்னும் நாட்டை வந்து கொள்ளாடிக்க வரீங்க நீங்கள்லாம்? என்னமோ பெரிய இவனுங்களாட்டம். அன்னைக்கு அந்த பெண்மணி உனக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டப்போ நீ நிஜமாவே ஒரு நல்ல தலைவனாக இருந்தனா யூ வுட் ஹவ் மெட்டர். பட் நீ அவாய்ட் பண்ண. நீ ஒரு கோலை, நீ ஒரு அயோக்கியன், நீ ஈஷா ஜக்கியோட உனக்கு பிஸ்னஸ் இருக்கிறது. நீ வந்து அமித்ஷா கிட்ட போய் சொல்லி தான் அமித்ஷாவை அந்த சிவன் ராத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்க. அது வந்து மாட்டினப்புறம் தான் அமித்ஷா உன் மேலே கண் வைக்க ஆரம்பித்தார். நீ ஏதோ போய் சொல்லிட்டு தான் இருந்தாலும் அங்கே கூப்பிட்டுட்டு போயிருக்க. இந்த உண்மைகள் எனக்கு தெரியும். ஏனென்றால் எனக்கும்
மேலிடத்தில் கான்டாக்ட் இருக்குது, இல்லாமல் கிடையாது. ஆனால் நான் யார்கிட்டையும் எதுக்குமே போக மாட்டேன். இது என்னோட பாலிசி. தப்பு அவங்க தப்பு பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன், அது யாராக இருக்கட்டும். என் கடவுளே தப்பு செய்தாலும் நான் கடவுளோட ஓரியாடுவேன், சண்டை போடுவேன், என்னடான்னு தான் பேசுவேன் அவரோட. ஏனென்றால் நம்ம அவங்க மேலே அன்பு வச்சுருந்தா அவங்க தப்பு செய்தால் நம்ம பேசணும். ஆனால் உன் மேலே எனக்கு அன்பெல்லாம் கிடையாது, நீ எல்லாம் ஒரு ரோக், நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு கொலைகாரன் என்று எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கும் தெரியும் உன்னை பற்றி. எனக்கிட்ட உங்கள் ஆர்எஸ்எஸ் பீப்புளே உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. ஐ டூ ஹாவ் கான்டாக்ட்ஸ் வித் ஆர்எஸ்எஸ் அண்ட் அவங்களுமே உன்னை ஒரு சிலர் தான் உன்னை என்னமோ பெரிய மாதிரி புத்திக்காரங்களும் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் இருக்கவங்க எல்லாருமே யோகிய சிகாமணிகள் என்று சொல்ல முடியாது. எல்லாம் அங்கே இருக்கும் ஒரு சிலத்திலும் என்கிட்ட பேசியிருக்காங்க உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ். ஈவன் வானதி, see whatever videos I did on Vanati, only the RSS people asked me to do it. எனக்கு ஒன்றும் தனி மனிதன் உங்கள்கிட்ட எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஐ won't have அசோசியேஷன். உங்கள் மாதிரி ஆட்களோட நான் பழகவே மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. தெரியாமல் யாராவது தப்பான ஆளோட பழகினானா அதுக்கப்புறம் தெரிஞ்சப்ப நான் ஒதுங்கிடுவேன். பெஸ்ட்டு, ஒதுங்கிறது பெஸ்ட்டு. அப்போ அந்த டேசி அவங்கள எப்படியெல்லாம் அந்த ரூமில் தனியாக வச்சு ஏசி இருக்கான், பேசியிருக்கான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு மனுஷன் அப்படி பேசுவானா? இங்கேயே மூத்திரம் ஊற்று, இங்கேயே மூத்திரம், இவ்வளோ பேர் ஊற்றிருக்காங்க. டே நீயும் உச்சா போகிறதா வந்தாண்டா, நீ ஒன்றும் பெரிய இது இல்லை. பதவியில் உட்காந்து ஆடலாம், பதவியில் உட்காந்து கொள்ளடிச்ச காசை வச்சுட்டு தெனாவட்டு பேசலாம். வா தனியா. நீ ஆம்பளையா இருந்தானா நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலே கேட்டேன், உனக்கு எதுக்குடா Y பிரிவு Z பிரிவு இதெல்லாம்? நீ ஒரு கோலை, நீ ஒரு சிங்கமாக இருந்தானா நீ அன்றைக்கே இந்த போலீஸ் ஃபோர்ஸை வேணாம்னு சொல்லிக்கணும். நான் என்ன சொன்னேன் அன்றைக்கே, இது எங்கள் டேக்ஸ் பேயர்ஸ் மணி. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் பேயிங் டேக்ஸ், யூ ஆர் அ க்ரூக். நீ பண்ணுற எல்லா பிஸ்னஸ்க்கு நீ டேக்ஸ் கட்டுறேன்னா தெரியாது. பட் நான் டேக்ஸ் கட்டுறேன். என்னோட 9-11 வயசு நான் டேக்ஸ் கட்டுறேன். ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் டு த ரெவன்யூ ஆஃப் திஸ் கண்ட்ரி ரைட் ஃப்ரம் தட் ஏஜ். அந்த சின்ன வயதிலிருந்தே எங்கள் அப்பா எங்களுக்கு என்ன, நாங்கள் பார்ட்னர்ஸாக இருந்தோம் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ். ஸோ எங்கள் அப்பா கார்டியனாக இருந்து எங்களுக்கு கட்டினார் எங்கள் ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். ஐயால நீ ஒன்றும் பெரிய யோகியமானவன் கிடையாது, நீ ஒன்றும் ஒரு ஏழை விவசாயியின் மகன், இந்த ட்ராமா இந்த பித்தலாட்டம், நீ ஒரு அயோக்கியன், நீ ஒரு ஊழல்வாதி, ஊழலுக்கே தலைவன். ஏன்னா ஒரு 4 வருஷத்தில் இவ்வளோ கொள்ளடிச்சானா, அப்போ நீ 50 வருஷம்லாம் கருணாநிதி மாதிரில இருந்தால் நீ எவ்வளோ கொள்ளடிப்ப? ஓகே, அட்லீஸ்ட் கருணாநிதிக்கு ஒரு பேச்சாற்றல் இருந்துச்சு. He was definitely a Chanakyan in Indian politics and he knows how to respect people. அவருக்கு எதுதான் பேசினாலும் கடா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுப்பார். அந்த நிறைய குட் திங்ஸ் we have to learn from. Let us live his personal life, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஆனால் கலைஞர் மாதிரி ஒரு அரசியலில் சாணக்கியன் டெஃபினட்டாக அவர் இந்த காலத்தில் அவர் தான் சாணக்கியன். நீ எல்லாம் அவர் கால் தூசிக்கு வரமாட்டேன், பரதேசி பிச்சைக்காரன். நீ எல்லாம் நீ மக்களுக்கு சேவை பண்ண போறியா, மக்களை காப்பாற்ற போறியா? தோஸ் பிளடி இடியட்ஸ் யாரெல்லாம் அந்த இது போடுறாங்களோ, ஓ தலைவா நீ தமிழ்நாட்டை காப்பாற்றுவா, இந்தியாவை இப்படி தான் செஞ்சு மோடியை காப்பாற்றுவான்னு சொல்லி இன்றைக்கு நம்மளோட பொருளாதாரம் அகலபாரத்தில் உட்கார்ந்துட்டு. இட்ஸ் இந்த டோல் ட்ரான்ஸ். இப்படி பேசியே நான் ஒருத்தர் தலைவராக ஏற்றுக்கிட்டாலும் அவங்க தப்பு செய்யும் போது அது தட்டி கேட்கறது தான் மனுஷனுக்கு முதல் பிரின்சிபல் இன் லைஃப். இந்த மாதிரி அயோக்கியனுங்களே க்ளோரிஃபை பண்ணுறது தவறு, தேவையில்லை. நீங்கள் நிறைய பேர் இதுதான் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், இது நல்லதுக்கு இல்லை. நீங்கள் பண்ணுறதால மக்கள் பாவம் ஹானஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆர் சஃபரிங். அந்த டேசி அவர்கள் பேசுறது அட்லீஸ்ட் அவங்க, ஆனால் ஒரே ஒரு தப்பு நான் டேசி மேலே நான் சொல்லுவேன், என்னென்னா டேசி இன்றைக்கு பேசுறது அன்றைக்கே பேசியிருக்கணும் அம்மா. ஏன்னா எதுக்கு பயப்படணும்? சாவு ஒரு தடவை தான். நான் ஒரு தனி மனுஷி தான். எனக்கு ஒன்று என்னென்னா என்னோட கடவுள் என்னை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்போ என் கடவுள் தான் என்னை பேச சொல்கிறார். இல்லாட்டி எனக்கு தேவையில்லை, எனக்கு 1008 வேலை இருக்குது. இந்த 10 நிமிஷம் கூட ஐ வேஸ்ட் மை டைம் டாக்கிங். பட் என் கடவுள் சேஸ் கிவ் அ மெசேஜ். ஓகே, அப்போ நீ இவ்வளோ அசிங்கப்பட்டன அப்புறம்
அந்த உங்கள் கட்சியில் ஒன்று இருந்துச்சு, அந்த வானதி பெண்கள் தலைவின்னு சொல்லி, அதை போய் பார்த்துருக்கலாம்ல, அட்லீஸ்ட் அவளை எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல. இன்னைக்கு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காயத்ரி ரகுராமன் அந்த பொண்ணை எவ்வளோ கொச்சப்பட, பட் தட் கேர்ள் ஆல்சோ இஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். பட் இவன் வந்து அந்த பொண்ணை கொச்சைப்பட்டது தவறு தான். இவன் வந்துட்டு அங்கே கர்நாடகாவில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நிறைய அரசியல்வாதிகளை வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த பிஎல் சந்தோஷ் இவனை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தான். பிகாஸ் பிஎல் சந்தோஷ் டஸ் நாட் லைக் எடியூரப்பா. ஸோ அந்த வார்டில் தான் இவன் பெரிய ஆளாகி இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வச்சான். எடியூரப்பா சிஎம்மாக வந்தோடனே இவரை முடிச்சிருப்பான், இவனோட கதையரே முடிஞ்சிருக்கும். இவனுக்கு ஒரு கொலை குற்றம் அங்கே இருக்கிறது, ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை. இது வந்து எனக்கு ஆர்எஸ்எஸ் அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து தனி இது இந்த பரதேசிங்களோட இல்லை. ஆனால் இவங்க பப்ளிக் லைஃப்க்கு இந்த அயோக்கியர்கள் வந்தால் நான் கண்டிப்பாக விமர்சிப்பேன். நிஜமாக நீ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கொச்சப்படுத்திஃபை, ஆனால் நீ ஒரு யோகியமானவனாக இருந்தா, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு புல் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் இன் டு திஸ் தேர்ட் ரேட் பாலிட்டிக்ஸ். ஓகே, நீ நிஜமாகவே உன் மனசாட்சிக்கு இந்த விபூதி வச்சுக்கிற ட்ராமாலாம் போடுற, அண்ணே அண்ணே அக்கா அக்கா, இந்த ட்ராமாலாம் வேண்டாம். நீ அண்ணே அண்ணன் சொல்கிறதும் ஒரு பொய் ட்ராமா, அக்கா அக்கா சொல்கிறதும் பொய் தான். நீ ஒரு அயோக்கியன். உன் மனசாட்சிக்கு யூ இன்ட்ராஸ்பெக்ட் அண்ணாமலை, அண்ட் யூ நோ நீ என்ன அயோக்கியத்தனெல்லாம் பண்ணியிருக்கேன். இதை விட அசிங்கம் திஸ் சென்ட்ரல் இந்த நேஷ்னல் பார்ட்டி ஒருத்தரை வந்து ஒரு பிரசிடென்ட் ஆக்கிறதுக்கு முன்னால் அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன இஸ் கேப்பபிள்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கணும். நீ ஒன்றும் உனக்காக 18% ஓட் விழவே இல்லை. அன்றைக்கும் உங்களுக்கு வேறு கட்சிகளும் இருந்தார்கள். அப்படி உனக்கு 18% அண்ட் யூ ஆர் அ கிரேட் ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு ஆனால் நீ ஏன் உன்னோட அசம்பிளி சீட் அண்ட் பார்லிமெண்ட் சீட் தோத்தாய்? ஆகியால நீ யோசிக்கணும், அனலைஸ் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ட் வாட் இஸ் த பொலிட்டிக்கல் கிரவுண்ட். சும்மா அப்படி போய் இப்படி ட்ராமா போட்டுட்டா ஹீரோ ஆகிட்டா எனக்கு 10-100 பேர் க்ரௌடு வருவான், ஆனால் அவன்லாம் நிஜமாகவே ஓட் போடுவான்னு தெரியாது. ஈவன் விஜய்ஸ் இஸ் நாட் அ திங், இட் இஸ் அ மேனிப்புலேட்டட் வில். ஆஸ்க் மிஸ்டர் அமித்ஷா அண்ட் பிளடி விஜய் டு சே நோ. எந்த கோயிலுக்கு வேணால் வந்து சத்தியம் போட சொல்லுங்க, நானும் சத்தியம் போடுறேன், எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. அயோக்கியத்தனம் பண்ணிட்டு குறுக்கு வழியிலலாம் பதவிக்கு வந்துட்டு நீங்கள்லாம் நம்ம மக்கள் எல்லா மக்களும் முட்டாளாக இருப்பாங்களா? உனக்கு வேணால் ஒரு சிலர் ஜாகா பூஜா எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் ஐ வில் டெஃபினெட்லி அப்போஸ் யூ. ஏன்னா நீ ஒரு இந்த விஜய் சொன்ன தீய சக்தி, தூய சக்தி, சுதூத சக்தி என்னெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னான், எனக்கு எல்லாம் தேவையில்லை. நீ வந்து ஒரு விஷக்கிருமி. கடவுள் உன்னை அழித்தே தீர்வார். உன்னோட கர்மா எங்கேயோ நல்லா இருந்தது, அப்படி வந்துட்ட. ஆனால் அந்த கொள்ளை அடித்த காசு வந்து உன்னை அழித்தே தீரும். என் வாயில் வந்தால் அது நடந்தே தீரும். அதுவும் இவ்வளோ ஆவேசத்தில் நான் பேச மாட்டேன், ஆனால் பேசுகிறேன். என்னமோ சும்மா 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 என்னமோ பெரிய அண்ணாமலை வந்துட்டார், அண்ணாமலை டிங்கி டிங்கி. அதான் பரதேசிங்களா, வேலையை போய் பாருங்கடா. போய் உங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒழுக்கமாக சம்பாதிக்கிறது போடுங்க. அந்த பொம்பளைங்க ஒரு சில பொம்பளை கலதிங்க என்னமோ பெரிய ஹீரோ. அங்கே ஒரு விஜய் ஹீரோ வந்து நாடு புட்டுசவர் ஆகிட்டுருக்குது, இங்கே இந்த அண்ணாமலை ஹீரோன்னு தான் என்ன பாக்கி நம்மளுக்கு. பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணி பண்ணியே நீங்களும் அழிய போகிறீங்க, நாட்டையும் அழிக்க போகிறீங்க. ஐ எம் வார்னிங் that this is a bad trend and மக்களாகிய நாம் எல்லோரும் யோசிக்கணும். சும்மா வந்துட்டு ஜால்ரா அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஜாதி ரீதியாக திட்டுறது, மத ரீதியாக திட்டுறது, மொழி ரீதியாக திட்டுறது, இதெல்லாம் தேவையில்லை. நம்ம எல்லோரும் ஒன்று என்று நினைத்து நாடோட நம்ம வீட்டோட டெவலப்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு ஒழுக்கமாக இருங்க. ஏனென்றால் நம்ம வந்து மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த போர் பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா எங்கே போதோ தெரியாது. அப்படியே நின்னாலும் இந்த பொருளாதாரம் அடிப்பட்டு இருக்கிறது. இதை சீர்திருத்தற்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம எல்லோரும் வேலை செய்யணும். இந்த இலவசங்கள் அழியாதீங்க. அது நல்லதுக்கே இல்லைன்னா அது உங்களையும் அழிக்கும், நாட்டையும் அழிக்கும். யோசித்து சிந்தித்து உங்கள் வேலையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.